கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 9:25, ரோமன்ஸ் 9:25. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் இது ஓசியா புஸ்தகம் தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓசியா 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அதே மாதிரி ஓசியா 2:23, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் என்று அவர்கள் என் தேவனே என்பார்கள். அப்போ அடிப்படையில் ரொம்ப தெளிவாக எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு, கர்த்தருடைய இதை எடுத்து இங்கே எடுத்து சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து என்னுடைய ஜனமல்லாத ஜனங்களை என்ன செய்வேன், எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவர்களே என்னுடைய சிநேகிக்கப்படக்கூடியது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குறாரு. ஏன்னா அவர் இங்கே சொல்லும்போது ஏற்கனவே இங்கே கர்த்தர் என்ன பண்ணார், அவருக்குன்னு மக்களை தெரிந்தெடுத்து கொண்டார், அவங்கள தெய்வீகத்தில் அழைத்தார், அவங்களோட ஒரு உடன்படிக்கையில் அன்பு செலுத்தினார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமில்லை சிநேகிக்கப்படாதவங்களை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ யாரை வேண்டான்னு சொல்லி புறந்தள்ளப்பட்ட மக்களோ அவர்களை கர்த்தர் எனக்கு சிநேகமானவர்கள் என்று அழைக்கக்கூடியதாக. இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு இருதயம். கர்த்தரால் நேசிக்க முடியாதபடி யார் வெளியே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. கர்த்தரால் உள்ள அழைத்து வர முடியாதபடி உள்ள கொண்டு வருவதற்கு மக்கள் யாரும் இல்லை. அவர் என்ன நிராகரிக்கப்பட்டவர்களை எடுத்து கட்டக்கூடிய ஒரு தேவன். அப்போங்க பவுல் எங்கே சொல்கிறாரு, ஓசியாவிலிருந்து எடுத்து புறஜாதி மக்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்களும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 24ஆம் வசனம் சொன்னார் இல்லையா, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல என்ன புறஜாதியாரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என்னால் அழைக்கப்பட்ட மக்கள் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்ன, நீங்கள் வெளிப்படுத்தின விஷயம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனமாக இருக்கட்டும், இல்லை ஏசாயா 62:2 இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாரு, இவர்கள் யாரு, என்னால் அழைக்கப்பட்டவர்கள், அவங்க என்னுடைய ஜனங்கள். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க. இது நம்ம செய்யலைங்க, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு, தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம், தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெயர். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தருடைய காணியாட்சிக்கும் கர்த்தருடைய அன்பிற்கும் கர்த்தருடைய இரக்கத்திற்கும் புறஜாதியாக இருந்த நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இரக்கம் என்ன பண்ணுது, தேடி அவங்கள கொண்டு இப்போ என்ன என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வருதுன்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். கர்த்தரால் நேசிக்க முடியாத, கர்த்தரால் தொடர்பு கொண்டு அழைத்து வர முடியாத அளவுக்கு யாராவது ஒரு மக்கள் இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. இப்போ இன்னொரு அடையாளம் பாருங்க. உங்களை என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. இந்த அடையாளம் அவரால் கொடுக்கப்படுது, உங்களுடைய உழைப்பினால இல்லை, உங்களுடைய கிரியையினால இல்லை. நீங்கள் அவரால் சிநேகிக்கப்பட்டவர்கள். என்ன, அவரால் சிநேகிக்கப்பட்டவர்கள். இப்போ நம்மளுடைய சிநேகம் எப்படி, நம்ம ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னா, இது நம்ம வீடுகளில் பார்க்குறோம். என்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோம், நீ A லெவலில் இந்த மார்க் எடுத்தேன்னா உனக்கு நான் இது வாங்கி கொடுப்பேன், நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன்னா உனக்கு நான் இது வாங்கி கொடுத்தேன், நீ வீட்டை சுத்தமாக வச்சுருந்தேன்னா உனக்கு இது கொடுப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த ரிவார்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நம்ம அன்பு செலுத்த நம்ம பிரியமாக இருக்கிறோங்கிறத எதில் பண்ணிடுறோம், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிடுறோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாலும், இயேசு கிறிஸ்துவை ஏற்று தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் வந்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவதில்லை,
அவர்கள் என்னைய கர்த்தர் அழைத்து எனக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறாருங்கிறதுல அவர்கள் இன்னமும் கர்த்தர்கிட்ட எப்படியாவது ஒரு அழைப்பை பெற்றணும், கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கணும்னு சொல்லி அதற்காக வேலை பார்க்குறாங்க. இல்லவே இல்லைங்க. முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் சிநேகித்ததுனால தான் நீங்கள் வெளியே இருந்தவங்களை உள்ளே கொண்டு வந்தார். இந்த தமிழ் பேசக்கூடிய எல்லா ஜனங்களும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம யூதர்களே கிடையாது. ஆனால் நமக்கு அவருடைய அன்பிற்கு தூரமானவங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? நம்மளை அழைச்சார், நம்ம மேலே அன்பு செலுத்தினார், நம்மளை சிநேகித்து நீ எனக்கு சிநேகமானவன் ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? இல்லை. அப்போ நம்ம இதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழுவோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்முடைய சிநேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாய் உமக்கு வெளியே இருந்தோம். ஆண்டவரே, எங்களை தேடி அழைத்து உம்முடைய பிள்ளையாய் வைத்து என்மேல் சிநேகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தீங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அந்த அடையாளத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.